கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்தில் அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், யெகோவா பாருங்க மிஷ்காஃப், யெகோவா நக்கர், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் சத்திய வேதத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த தன்மையை, அந்த கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே ஒரு நாமத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னவென்று சொன்னால் ஜெகோவா சிம்ராத். ஜெகோவா சிம்ராத், யெகோவா சிம்ராத் என்கிற அந்த நாமத்தை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்தோம். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் மானவர், கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் மானவர். கர்த்தர் யாராக இருக்கிறாரு? நம்முடைய கீதமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பாடலாய் இருக்கிறார். The Lord is my song. கர்த்தர் தான் நம்முடைய பாடல், கர்த்தர் தான் நம்முடைய கீதம், கர்த்தர் தான் நம்முடைய பாடலின் சத்தமாக இருக்கிறார் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதில் பாட்டு என்றால் என்ன என்பதை குறித்து நான் கடந்த வாரத்திலே சொன்னேன். பாருங்க, பாட்டு என்றால் பாருங்க, இசையும் வார்த்தையும் கலந்த ஒரு கலவைதான் அது என்னது, பாட்டு, பாடலாகும். ஆகவே நாம் தேவனை இவ்விதமாய் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், இப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்று சத்தியவேதத்தில் தெளிவாய் நாம் பார்க்கிறோம். அதை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தான் நம்முடைய கீதம் என்று சொன்னால், கர்த்தர் தான் நம்முடைய பாடல் என்று சொன்னால், பிறகு அவரை பற்றி நாம் எப்படியெல்லாம் பாடலாம், அவரை பற்றி எதை குறித்தெல்லாம் நாம் பாடலாம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவருடைய உண்மை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய கிருபை குறித்து, அவருடைய இரக்கத்தை குறித்து, அவருடைய மனதிற்கத்தை குறித்து, அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்து, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் என்ன செய்யலாம், நாம் பாடலாம். அப்படிப்பட்ட பாடல்களைத்தான் நாம் பாட வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அதன் பிறகு இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னவென்று சொன்னால், அவரை பற்றி நாம் பாடலாம் என்று சொன்னால் எதை கொண்டு நாம் பாடலாம், எதினாலே நாம் பாடலாம், எப்படியெல்லாம் நாம் அவரை பாடலாம் என்பதை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே முக்கியமாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்ன? யூதர்கள், யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 7 விதங்களிலே தேவனை அவர்கள் ஆராதிப்பார்களாம். 7 விதங்களிலே அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்க்க ஆரம்பித்தோம். அந்த 7 விதங்களிலே பாருங்க 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்து முடித்தோம். முதலாவதாக நடனமாடி
ஆடி பாடி கர்த்தரை நாம் என்ன செய்யலாம்? துதிக்கலாம், ஆராதிக்கலாம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய கைகளை உயர்த்தி, நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து நாம் கர்த்தரை என்ன செய்யலாம்? அவிதமாய் துதிக்கலாம், ஆராதிக்கலாம், பாட்டு பாடி ஸ்தோத்தரிக்கலாம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 2 கரங்களை உயர்த்தி நாம் பாடும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் என்ன செய்கிறேன்? நான் ஒப்படைக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், சரண் பண்றேன். ஆண்டவரே, நீதான் என்னுடைய ஆண்டவர், நீதான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறீர், நீரே என்னுடைய ஆண்டவர், நீரே என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவர் என்பதை அது என்ன செய்கிறது? அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். மூன்றாவதாக எதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய கரத்தை உயர்த்தி, ஒரு கரத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை ஆராதிப்பது, துதிப்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு கரத்தை உயர்த்தும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிறோம்? கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காரியத்துக்காக நன்றி, தகப்பனே இந்த காரியத்துக்காக நன்றி என்பதை குறித்தெல்லாம் நாம் அங்கே கரங்களை உயர்த்தி சொல்லுகிறோம். இதற்கு எபிரேயத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த நடனமாடி ஆராதிப்பது, ஆடி பாடி துதிப்பதற்கு ஹலால் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்று நான் சொன்னேன். பிறகு கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்பது, துதிப்பதற்கு பாருங்க, ஏடா என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற குறித்து நான் சொன்னேன். அதன் பிறகு பாருங்க, ஒரு கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை குறித்து பார்க்கும் பொழுது தோடா என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, இதை தொடர்ந்து இன்றும் பாருங்க, இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு 4வது காரியங்கள், 5வது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். யூத ஜனங்கள் எப்படி அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்களோ அதை போலவே இன்றைக்கு நாமும் என்ன செய்யலாம்? தேவனை ஆராதிக்கலாம், தேவனை நாம் துதிக்கலாம். ஓகே, இன்றைக்கு 4வது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 4வதாக கம்பீர சத்தமிட்டு ஆராதிக்கிற ஒரு விதம், சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கிற ஒரு விதம். சவுட் ஃபார் ஜாய், சத்தமிட்டு ஆர்ப்பரித்து கம்பீர சத்தத்தோடு அவ்விதமாய் கர்த்தரை என்ன செய்வது? ஆராதிப்பது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆர்ப்பரித்து ஆண்டவரை ஆராதிப்பது. நீங்கள் பெரிய பெரிய ஃபால்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா அந்த ஃபால்ஸ் என்ன செய்யும்? ஆர்ப்பரிக்கும் இல்லையா? அப்படியே மேலேருந்து தண்ணி என்ன செய்யும்? கீழே விழுகும். சத்தங்கள் வித்தியாசமாக கேட்கும். குற்றாலத்துக்கு போனீங்கன்னா கேட்கும் இல்லையா? இந்த பக்கத்தில் சுருளி அது இதெல்லாம் நிறையா சொல்கிறாங்க இல்லையா? அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சத்தங்கள்லாம் அவ்வளவு அழகாக என்ன செய்யுது? வித்தியாசமாக கேட்குது. அப்படியே தண்ணீர் ஆர்ப்பரிக்குது இல்லையா? சத்தம் ஆர்ப்பரிக்கிறது. இதை போல நாம் சில வேளைகளிலே கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும்? நல்லா சத்தமிட்டு, கம்பீர சத்தமிட்டு, நல்லா ஆர்ப்பரித்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அமைதியாக துதிப்பது, ஆராதிப்பது என்று ஒன்று இருக்கிறது. அதே சமயத்தில் கம்பீரமாக சத்தமிட்டு, சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்து ஆராதிப்பது என்றும் ஒன்று இருக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 98:4. 98வது சங்கீதம் 4வது வசனம். பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவ்விதமாய் ஆர்ப்பரியுங்கள்? ஆனந்த சத்தமாய். ஆனந்த சத்தமாய். சத்தம் வெளியே வராத அளவுக்கு இல்லை, ஆனந்த சத்தமாய் என்ன செய்யுங்கள்? ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பாடுங்கள்? கம்பீரமாய் முழக்கமிட்டு பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் பாருங்க, பாடி ஆராதித்தால் சத்தமே வெளியில் என்ன செய்யாது? வராது. பார்த்துருக்கிறீங்களா? சில ஆட்கள் பாடுறது அவங்க காதுக்கே அது கேட்குமான்னு தெரியாது. அவங்க பாடுறது அவங்க காதுக்கே கேட்குமான்னு தெரியாது.
சிலரை பார்த்தீங்கன்னா எப்பவுமே சத்தமாக தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க. எப்பவுமே ஒரு கூட்டம் என்ன எப்படி பாடுது, சத்தம் வெளியில் வரக்கூடாதுன்னு பாடுது. அவங்க காதுக்கே அது கேட்குமான்னு தெரியல. ஒரு கூட்டம் எப்படி இருக்குது, எப்பயுமே என்ன செய்யறது, சத்தமாக தானே செய்யறது, பாடுறது, சத்தமாக தான் பாடி ஆராதிக்கிறது. என்ன ராகத்தில் பாடுறாங்கன்றது தெரியாது பாருங்க. எப்பயுமே கத்தி தான் பாடுவாங்க. ஏற்றி இறக்கி கேப் விட்டு அப்படிலாம் அவங்களுக்கு என்ன செய்யாது, பாட தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். சத்தியவேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஆனந்த சத்தமாய், கம்பீர சத்தமாய், முழக்கமிட்டு நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று கவனியுங்கள். இவ்விதமாய் கம்பீர சத்தமாய் பாடி ஆராதிப்பதற்கு சபாக் என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. SHAPACH, சபாக் என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சபாக் என்றால் என்ன அர்த்தம்? கம்பீர சத்தமாய் பாடி தேவனை ஆராதிப்பதாகும். ஆனந்த சத்தமாய் ஆர்ப்பரித்து கர்த்தரை ஆராதிப்பதாகும். எனவே சில வேளைகளிலே சத்தத்தை உயர்த்தி நாம் பாடுவது நல்லது. ஆமென். அவர் நாமம் யெகோவா சிம்ராத். அவரே நம்முடைய கீதமானவர், அவரே நம்முடைய பாடலானவர், அவரே நம்முடைய பாட்டாய் இருக்கிறார். ஆகவே சில வேளைகளில் அமைதியாய் நாம் பாடுகிறோம், சில வேளைகளில் சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை கூட்டி, ஆனந்த சத்தமாய் கம்பீரமாக ஆர்ப்பரித்து நாம் பாட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வாசிப்போம் சங்கீதம் 95:2. சங்கீதம் 95:2. துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். எப்படி பாட கடவோம்? ஆர்ப்பரித்து. நீங்க அமைதியால் ஆர்ப்பரிக்க முடியாது. ஆர்ப்பரிக்கிறதுனாவே அது எப்படி தான், அதவே பாருங்க, சத்தம் இல்லாம சொல்றீங்க மெதுவா. ஆர்ப்பரித்து பாட கடவோம். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு என்ன செய்யுங்கள், வாருங்கள். அதாவது சபைக்கு வரும்போதே புலம்பிக்கிட்டே என்ன செய்யாதீங்க, உள்ள வராதிங்க. சபைக்கு வரும்போதே நல்ல துதித்தலுடனே ஆனந்த சத்தமாய் மகிழ்ச்சியோடு என்ன செய்யுங்க, உள்ள வாங்க. தேவ பிரசன்னத்துக்குள்ள அந்த ஒரு முகமலர்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு உள்ள என்ன செய்யுங்க, வாருங்கள் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆர்ப்பரித்தென்றால் என்ன அர்த்தம்? சத்தத்தை உயர்த்தி என்று அர்த்தம். வாசிப்போம் சங்கீதம் 47:1. சகல ஜனங்களே கைதட்டி கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். எப்படி ஆர்ப்பரியுங்கள்? கம்பீர சத்தமாய் என்ன செய்யுங்கள், ஆர்ப்பரியுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்பயுமே அமைதியாக என்ன செய்யக்கூடாது, பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போது அமைதியாகவே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. சில வேளைகளில் சத்தத்தை உயர்த்தி, உடம்பெல்லாம் அசைச்சு, ஆமென், கையெல்லாம் அசைச்சு, கரங்களை தட்டி, அவ்விதமாய் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், நாம் ஆராதிக்க வேண்டும். வாசிப்போம் சங்கீதம் 100 சங்கீதம் 1வது வசனம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எப்படி பாடுங்க? கம்பீரமாய் பாடுங்கள். வாசிப்போம் சங்கீதம் 132:9. உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. உம்முடைய பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள்? கம்பீரிப்பார்கள். எத்தனை பேர் பரிசுத்தவான்கள் இங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாரும் யாரு? பரிசுத்தவான்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு பரிசுத்த பட்டத்தை கொடுப்பாங்கன்னா, அவர் செத்து ஒரு 500 வருஷமாக ஆயிருக்கணும். அவர் செத்து ஒரு 500 வருஷமாக ஆயிருக்கணும், ஒரு 1000 வருஷமாக ஆயிருக்கணும், ஒரு 800 வருஷமாக ஆயிருக்கணும். அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு பெரிய கமிட்டிலாம் கூட்டி இவருக்கு பரிசுத்தவான்கிற பட்டம் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா? எல்லாம் இருக்கிறீங்களா? செயின்ட் பவுல், செயின்ட் பீட்டர், இப்படிலாம் கொடுப்போமா கொடுக்க வேணாமான்னு ஆராய்ச்சியில் இறங்கி சீட்டெல்லாம் போட்டு
அப்புறம் தான் பரிசுத்தவான்ற பட்டத்தை கொடுப்பாங்க. ஆனால் சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, நிருபங்கள்லாம் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் தெளிவாக விளங்கும். பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, இப்படிலாம் நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ பரிசுத்தவான்கள் என்பவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். நான் கேட்கிறேன், இங்கே இருக்கிற எத்தனை பேர் இயேசு இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீங்க? ஆமென். அப்போ நீங்களே பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள். அருமையானவர்களை கவனியுங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாம் இப்போ அமைதி அப்படி பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்படி பாடணும்? கம்பீரமாக என்ன செய்யணும்? பாடணும். அவர் நாமம் யெகோவா ஷிம்ராத், அவரே நம்முடைய பாடல், அவரே நம்முடைய கீதம். ஆகவே சத்தத்தை உயர்த்தி கம்பீர சத்தமாய், ஆனந்த சத்தமாய், கம்பீரித்து, நல்லா ஆர்ப்பரித்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? நாம் பாடி துதிக்க வேண்டும். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீயோனே, சீயோனில் வாசமாயிருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? பெரியவராயிருக்கிறார். இங்கே நான் பார்க்கிறோம், சத்தமிட்டு கம்பீரி. நீ எவ்வாறு கம்பீரி? சத்தமிட்டு கம்பீரி. ஏன் சத்தமிட்டு கம்பீரிக்க சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறபடினாலே நீ சத்தமாய் கம்பீரித்து என்ன செய்? ஆர்ப்பரி, துதி, பாடி மகிமைப்படுத்து என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. எப்படிப்பட்ட இருதயத்தோடு? முழு இருதயம், அறகுறை இருதயம் கிடையாது, முழு இருதயத்தோடு. சில சமயங்களில் நம்ம பார்க்குறோம், என்ன மாதிரி அப்படியே முழு சத்தத்தை வெளிப்படுத்தி ஆராதிக்கிறாங்க பாருங்க. ஆச்சரியமாக இருக்குது. சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தங்களையே மறந்து கைகளை அசைச்சு ஆராதிக்கிறத பார்த்தா நமக்கே ஒரு மாதிரியா, ஏ அப்பா இந்த வயசில் என்ன மாதிரி ஆராதிக்கிறான், நமக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, நம்ம அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு, இங்கிட்டு பிராக்கு பார்த்துக்கிட்டு, அவங்களே பார்த்துக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறாமே, அந்த பிள்ளை பாரு, இந்த பையன் பாரு என்ன மாதிரி ஆராதிக்கிறான், முழு சத்தத்தை வெளிப்படுத்தி முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறானே, அவன் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கம்பீரமாய் பாடுங்கள், சத்தமிட்டு பாடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். எப்படி துதித்தார்கள்? மகா சத்தமாய். சும்மா சாதாரண சத்தமெல்லாம் கிடையாது, மகா சத்தமாய். 10-20 வீட்டு கேட்குற மாதிரி, அதிர்ற மாதிரி, அந்த மாதிரி கர்த்தரை என்ன செய்கிறாங்க? ஆராதிக்கிறார்கள். இந்த கோகாத்தின் புத்திரர், கோராகின் புத்திரர்கள், இவர்கள்லாம் யாருன்னா கொயரில் இருந்தவங்க. கொயரில் இருந்தவங்க. அதாவது தாவீது ராஜா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவன் என்ன பண்ணிட்டாரு, ஆசரிப்பு கூடாரத்தில் எப்பயுமே பாடல் ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரிசையாக இசைக்கிறவர்களெல்லாம் நியமித்து, பாடல் பாடக்கூடியவர்களெலாம் நியமித்து, அந்த இசை இந்த இசை எல்லா இசையும் கொண்டு வந்து ரெகுலராக அப்படி கொயர்லாம் வந்து செட் பண்ணி அவ்வளவு அருமையாக எப்பயுமே ரெகுலர் என்ன செய்யணும், பாடணும்னு சொல்லி பாட வச்சு அவங்களுக்கு கரெக்டாக சம்பளம் போயிடணும். ஏன்னா கர்த்தர் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும், சபையில் வந்து ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிலாம் நியமித்தார். இந்த கோராகின் புத்திரர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கலாம். கோராகின் புத்திரரின் சங்கீதம் அப்படின்றலாம் நீங்கள் வாசிக்க முடியும். யாசாப்பின் சங்கீதம் அப்படிலாம் வாசிக்க முடியும். இவங்கெல்லாம் யாருன்னா அந்த கொயர்லேருந்து லீடர்ஸுங்க. இவங்கெல்லாம் அந்த கொயரை நடத்தினவங்க.
அவங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மகா சத்தமாய் என்ன செய்தார்களாம்? துதித்தார்களாம். மகா சத்தமாய் அவர்கள் கர்த்தரை என்ன செய்தார்களாம்? ஆர்ப்பரித்து துதித்தார்களாம். ஆகவே சில வேளைகளில் அமைதியாக நாம் ஆராதிக்கிறோம், சில வேளைகளிலே நாம் மகா சத்தமாய் சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? கர்த்தரை ஆராதிக்க வேண்டியதாய் இருக்கிறது. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா அந்த மகா சத்தமாக ஆர்ப்பரிக்கிறவங்க அவங்க யாராக இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு கர்த்தர் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை செஞ்சிருப்பார். ஆமென். கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நடப்பிச்சிருப்பார். அதை வெளிப்படுத்துகிற விதமாக அவங்க என்ன செய்வாங்க? கர்த்தரை சத்தமிட்டு ஆர்ப்பரிப்பார்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38வது வசனம். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். மிகுந்த சத்தத்தோடே பழைய ஏற்பாட்டில் இப்போ வாசித்தோம், மகா சத்தத்தோடே. இங்கே வாசிக்கிறோம் மிகுந்த சத்தத்தோடே ஆர்ப்பரித்தார்கள் என்று. ஆகவே அநேக வேளைகளிலே நாம் மகா சத்தமாய் மிகுந்த சத்தமாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சில கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பரித்து துதிப்பதை பாருங்க, அவர்கள் தவறாக எண்ணுகிறார்கள். இத்தனை வசனத்தை எதுக்கு நான் வாசித்து காமிச்சேன் அப்படின்னா, சில காரியங்கள் நமக்கு விளங்கணும். ஏதோ ஒரு சில வசனத்தை வாசித்தா நல்லா இல்லை, நல்லா ஆழமாக விளங்கணும். சில வேளைகளிலே நாம் கர்த்தரை ஆர்ப்பரித்து துதிக்கிறோம். அருமையானவர்களை கவனிங்கள், சில கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பரித்து துதிப்பதை தவறாக அவர்கள் எண்ணுகிறார்கள். ஏன் தவறாக அவர்கள் எண்ணுகிறார்கள் என்று சொன்னால், ஆர்ப்பரித்து துதிப்பதை அவர்கள் மரியாதை குறைவாக எண்ணுகிறார்கள். எப்படி என்றாங்க? அது ஒரு மரியாதை குறைவா, நல்லா நடனமாடி உடம்பு அசைச்சு கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி நல்லா சத்தம் ஆர்ப்பரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுறத எப்படி அவங்க நினைக்கிறாங்க? சில கிறிஸ்தவங்க மரியாதை குறைவா, மரியாதை குறைச்சலா. சே, என்ன இப்படிலாமா பண்ணுறது? ஒரு ஜென்டில் வேணா, என்ன வேணா, ஒரு ஜென்டில் வேணா, ஒரு நாகரிகம் வேணா, ஒரு ஒழுக்கம் வேணா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள். யார் ஒழுக்கம் இல்லாமலாம் ஒன்றும் பாடிறது கிடையாது. அவங்க எப்படி நினைக்கிறாங்க? அதை இப்படிலாம் சத்தமாக உயர்த்தி அப்படியே வேர்க்க விறுவிறுத்து அப்படியே கரங்களாச தன்னையே மெய் மறந்து அப்படிலாம் பாடுறத சில கிறிஸ்தவங்க எப்படி என்றாங்க? மரியாதை குறைவா, மரியாதை குறைச்சலா. சபைக்கு போனோமா அப்படியே அமைதியை நின்னோமா, அப்படியே மனசுக்குள்ளேயே சோத்திரம் பண்ணோமா, அப்படியே என்ன செஞ்சிடணும், வெளியில் வந்துடணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. எனவே தான் பாருங்கள், அவர்கள் ஆர்ப்பரித்து கெம்பீரித்து சத்தமிட்டு துதிப்பது கிடையவே. ஆனால் சத்திய வேதம் பல இடங்களிலே சொல்லுகிறது, ஆர்ப்பரித்து துதிப்பதை பற்றி தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது? சொல்லுகிறது, நமக்கு போதிக்கிறது. ஆமென். அதனால தான் இத்தனை வசனத்தை நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வாசித்து காண்பித்தேன். அது மாத்திரமல்ல, ஆர்ப்பரித்து பாருங்க, துதிப்பது என்பது எந்த நேரமும் செய்யக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பெந்தேகோஸ்தேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பயுமே வான்னு கத்திட்டு செய்வாங்க. பெந்தேகோஸ்தே மக்கள்னாவே என்ன செய்வாங்க? எப்பயுமே கத்துறது. அதாவது ஒரு பாட்டவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே எப்பயுமே அப்படியே பான்னு கத்தி தான் என்ன செய்கிறது? என்ன ராகத்தில் பாடுறாங்க, எங்கே ஏற்றுனாங்க, எங்கே இறக்குனாங்க, எங்கே நிப்பாட்டினாங்க, எங்கே கண்டினியூவாக பாடினாங்க, எதுவுமே தெரியவே இல்லை. இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? எப்பயுமே கத்தி தான் ஆக்ரோஷமாக பாடுவாங்க. அழகாக பாடணும், நின்று பாடணும், நிறுத்தி பாடணும், அதை அந்த ராகத்தில் பாடணும். மற்றவங்க கேட்கும் போது அதை பார்த்து அதில் இருக்கிற வார்த்தைகள் நினச்சி பார்த்து, ஓ கர்த்தர் இவ்வளோ நல்லவரா, கர்த்தர் இவ்வளோ அற்புதமானவரா, இவங்க தேவன் இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரா, ஓ இவங்க தேவன் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறாரா, ஓ அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க ரீதியில் இவங்க பாடுறது கிடையவே கிடையாது. எப்பயுமே கத்தி கத்தி பாடணும் கிடையாது. சில வேளைகளில் கத்தி ஆராதித்துன்னு செய்கிறோம், சத்தமிட்டு கம்பீரித்து பாடுகிறோம். ஆனால் சில வேளைகளில் நல்லா ராகமாக அமைதியாக என்ன செய்யலாம்? பாடலாம். அப்படி பாடுகிற வேளையில் அது மற்றவர்கள் என்ன செய்கிறது? சுண்டி இழுக்கிறது,
கவர்ந்து இழுக்கிறது. ஆமென். எலிக்குட்டிக்கு போய் முன்னால் கருவாடை வைக்கிறது மாதிரி, தேங்காய் சிலை வைக்கிறது மாதிரி, அது எங்கேயோ இருக்குது. அது அப்படியே என்ன செய்யுது, உசு உசு உசுன்னு எங்கேயோ தேங்காய் சிலை வச்சுருக்கிறாங்கடா, எங்கேயோ கருவாடை வச்சுருக்கிறாங்கன்னா இழுத்துட்டு வர்றது மாதிரி அழகாக பாடி, ராகத்தோடு பாடி, அந்த வார்த்தைகளை சரியாக சொல்லி பாடும் பொழுது நம்ம வீட்டை சுற்றியில் இருக்கிறவங்க, சபையை சுற்றியில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, ஏ அப்பா உங்கள் தேவன் எப்படிப்பட்ட தேவன், எவ்வளவு நல்ல தேவன், கல்வாரி சிறுவையில் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரா, இவங்க தேவன் உண்மையுள்ள தேவனா, இவங்க தேவன் நல்ல தேவனா, இவங்க தேவன் கிருபையுள்ள தேவனா, இவங்க தேவன் சுகமாக்குகிற தேவனா, பிள்ளைய சுகமாக்குவாரா, வீட்டார சுகமாக்குவாரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாடல் அவர்கள் என்ன செய்யுது, அப்படியே சுண்டி இழுக்கிறது, கவர்ந்து இழுக்கிறது. அவ்விதமாக என்ன செய்யணும், நம்ம பாட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இதை தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், விரும்புகிறார். எனவே யெகோவா ஷிம்ராத்துக்கு முன்பாக நாம் நடனமாடி ஆராதிக்கலாம், 2 கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம், ஒரு கரத்தை உயர்த்தி என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். இவ்விதமாய் சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்து கம்பீரமாக என்ன செய்யலாம், கர்த்தரை நாம் பாடலாம். இவ்வாறு பாருங்க, துதிப்பது அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு லாபத்தை, ஒரு வெற்றியை, ஒரு சுகத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கொண்டு வரும். ஆமென். ஓகே, 5வது காரியத்தை பார்ப்போம். 5வதாக முழங்கால் படியிட்டு அமைதியாக தேவனை ஆராதிக்கிற ஒரு விதம். முழங்கால் படியிட்டு தேவன் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிப்பது. குவைட் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அமைதியாக. எப்படி? அமைதியாக, மென்மையாக, இணக்கமாக, ஸ்மூத்தாக, அப்படி அந்த விதத்தில் பாடுறது. சில பாடுறவங்க, சில ஆட்கள் பாடுறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். பைபிள் காலேஜில் படிக்கும் போகும்போது தேசத்தின் பல பகுதியிலிருந்து காலேஜுக்கு படிப்பாங்க. அதில் இந்த வட இந்தியா பகுதியில் அஸ்ஸாமு, மணிப்பூர், சிக்கிமு, மிஸ்ராம் அந்த பகுதியில், அந்த மாநிலங்களிலிருந்துலாம் அந்த பசங்கள்லாம் வருவாங்க. அவங்களாம் காலேஜுக்கு வரும்போதே ஒரு கிட்டாரோட தான் வருவாங்க. காலேஜுக்கு படிக்க வரும்போது இரவு நேரத்தில் சில சமயங்களில் 10 மணிக்கு மேலே அந்த பசங்க பாருங்கள், அந்த லாங்குவேஜில், அந்த அஸ்ஸாம் மொழியில், அந்த மிஸ்ரோ மொழியில், அந்த மணிப்பூர், அந்த நாகாலாந்து, அந்த பாஷையில், அவங்களுடைய பாஷையில் அந்த பாடலை பாடுவாங்க பாருங்கள். வார்த்தை புரியாது, ஆனால் பாடுற விதத்தை பார்த்தா அடே அப்பா என்ன மாதிரி இருக்குன்றீங்க. அப்படியே அமைதியாக அந்த ராகத்தில் பாடுறதப்ப பார்க்கும்போது மெய் மறந்து நம்மளே என்ன செஞ்சிருவோம், அப்படி மயங்கிடுவோம் பாருங்க. அந்த மாதிரி பாடுவாங்க அமைதியாக, சத்தத்தை உயர்த்தி கிடையாது. அது சில வேளைகளில், எப்பயுமே கிடையாது. அப்போ முழங்கால் படியிட்டு அமைதியாக கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து மென்மையாக அவ்விதமாய் பாடுகிற ஒரு விதம் அது இருக்கிறது. ஆகவே இவ்விதமாய் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். அருமையானவர்களை கவனியுங்கள், முழங்கால் படி என்பது அது கட்டாயம் கிடையாது. கூடுமான வரைக்கும், முடிந்த வரைக்கும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். வயசாயிருச்சு, அதனால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியல, முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதிக்க முடியல, முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிக்க முடியல அப்படின்றலாம் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அதனால் கர்த்தரை அடித்தது கிடையவே கிடையாது, அதனால் கர்த்தரை தண்டித்தது கிடையாது, அதனால் கர்த்தரை போயிரு அப்படின்னு பற்றி விட்டுறது கிடையாது. வயசாயிருச்சு, சேரில் உட்காந்து தான் அல்லது தரையில் உட்காந்து தான் ஆராதிக்க முடியுது, ஜெபிக்க முடியுது, துதிக்க முடியுது, ஒன்றும் பிரச்சனை கிடையவே கிடையாது. ஆனால் முடியும் அப்படின்னா தாராளமாக முழங்கால் படிட்டு என்ன செய்யலாம். இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைங்கள்லாம் முழங்கால் படிட்டு போட்டு என்ன செய்யுது, ஜபிக்கிறதும் கிடையாது, ஆராதிக்கிறதும் கிடையாது. சர்ச்சில் போகிற சேர் போட்டாங்க வசதிக்கா, அதனால் மொட்டையும் போட முடியல. சரி, வீட்டிலையாவது முழங்கால் படிக்கிட்டு ஆராதிக்கலாம் பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இருக்கிறீங்களா? ஆகவே முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்தி ஆராதிக்கிற ஒரு விதம் இருக்கிறது. அந்த விதத்திலே நாம் கர்த்தரை என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம், துதிக்கலாம். வாசிப்போம். சங்கீதம் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள்.
ஒரு அழைப்பு கொடுக்கிறாருங்க. எல்லாரும் வாங்கப்பா 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 வாங்கப்பா. எதுக்கு? கர்த்தரை பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு என்ன செய்வோம்? ஆராதிப்போம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்தரிப்போம் என்று இங்கே சங்கீதக்காரன் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் முழங்கால் படிடுங்க அப்படின்னா சிலருக்கு கோவம் வந்துடுது. சிலருக்கு கோவம் வந்துடுது. என்ன முட்டி போட சொல்கிறாரு? இது நான் ஸ்கூலா? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சில கிறிஸ்தவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? எடுத்துக்கிறாங்க. அதை அவங்க மரியாதை குறைச்சலை எடுத்துக்கிறாங்க. கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறத அதை அவங்க ஒரு மரியாதை குறைச்சலாக எடுத்துக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஆராதிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? நம்மை உண்டாக்கின, நம்மை சிருஷ்டித்த, நம்மை படைத்த, நம்ம இந்த உலகத்திலே பிறக்க வைத்த, நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த, தாயின் வயிற்றிலே நம்மை சுமந்த, பாதுகாத்த, பராமரித்த கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நமக்காக கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின, ஜீவனை கொடுத்த, மரணத்தை ருசி பார்த்த அந்த தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். யாருக்கு முன்பாக? நம்மை உண்டாக்கின, நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தருக்கு முன்பாக. ஆகவே வெட்கப்படக்கூடாது. முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறது வெட்கமான செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். ஆகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை அரசு அதிகாரியாக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை ஒரு டாக்டராக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை ஹெட் நர்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் டீச்சர் என்கிற அந்த கிரீடத்தை கலட்டி கர்த்தருக்கு முன்பாக வச்சு அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிலருக்கு ஏன் ஆராதனை வர மாட்டேங்குது தெரியுமா? நான் டீச்சர், நான் யாரு? அந்த கிரீடத்தை தலையில் மாட்டியிருக்கிறாங்க. நான் காலேஜ் ப்ரொஃபஸர், யாரு? பார்த்தா கண் பார்வையில் அவ்வளோ பேர் மொட்டி போடுவாங்க. நான் வந்தால் சர்ச்சில் மொட்டி போட்டு பணிஞ்சு குனிஞ்சல் ஆராதிக்கிறது. நான் டாக்டர், கிரீடத்தை தலையில் மாட்டியிருக்கிறாங்க, கிரீடத்தை தலையில் மாட்டியிருக்கிறாங்க. மாட்டிக்குங்க, சந்தோஷம், வேணாலாம் சொல்லலை. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக வரும் பொழுது நான் டாக்டர் என்ற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, நான் டீச்சர் என்கிற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, நான் இன்ஸ்பெக்டர் என்கிற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, நான் காலேஜ் ப்ரொஃபஸர் என்கிற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, நான் அவர் இவர் அரசு அதிகாரி, நான் கிரீன் கையெழுத்து போடுறேன், எல்லா கிரீடத்தையும் கழட்டி வச்சுட்டு கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே இன்னைக்கு நான் டீச்சருன்ற இடத்துக்கு இருக்கிறேன்னா அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. என்னைக்கோ நான் செத்து போயிருக்க வேண்டிய ஆள், என்னைக்கோ மண்டையை போட்டிருக்க வேண்டிய ஆள், என்னைக்கோ ஒன்றும் இல்லாமல் போக வேண்டிய ஆள், இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேனா உங்களுடைய சுத்த கிருபைப்பா, உங்களுடைய கல்வாரி ரத்த புண்ணிய ஆண்டவரே. இன்னை வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேனா உங்களுடைய கிருபை, உங்களுடைய இறக்க ஆண்டவரே. உமக்கு முன்பாக எல்லா கிரீடத்தையும் கழட்டி வச்சுட்டு உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நான் சொல்கிறேன், இன்னமும் கிருபையின் மேலே கிருபை உண்டாகும், இன்னும் மகிமையின் மேல் மகிமை உண்டாகும், இன்னும் ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? இன்னும் உயர்வின் மேலே உயர்வு உண்டாகும். ஆமென். ஆகவே கர்த்தர் யார்? கர்த்தர் இந்த உலகத்திலே பெரியவர்.
அவரை விட பெரியவர் யாரும் கிடையாது. சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் வானத்திலும் பூமியிலும் பெரியவர் என்று சாலமோன் சொல்லுகிறான். கர்த்தாவே, வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம், எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ அப்பேற்பட்ட தேவனுக்கு, இவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பதாக நான் வந்து டீச்சரு, நான் வந்து டாக்டரு, நான் வந்து இன்ஜினியரு, நான் வந்து இன்ஸ்பெக்டரு, நான் கிரீன் கையெழுத்து போடுறேன் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லா கிரீடத்தையும் கலட்டி வச்சுட்டு நம்மை நாமே மறந்து கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை துதித்து, கர்த்தரை நேசித்து, அன்பு கூர்ந்து, அவருடைய கிருபையை நினைத்து, அவருடைய கல்வாரி பாடுகளை நினைத்து, அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நினைத்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், இவ்விதமாய் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி நீங்கள் ஆராதிக்க, ஜெபிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், உயர்வு உங்களை தேடி வரும். இன்னும் அதிகமான கிருபையை கர்த்தர் செய்வார், உங்களுக்கு அருளுவார். ஆமென். எத்தனை பேருக்கு இன்னும் எனக்கு அதிகமான கிருபை நினைக்கிறீங்க? இன்னும் அதிகமான கிருபை உங்களுக்கு வரணும்னா கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உங்களை பாருங்க தாழ்த்தி ஆர்ப்பரித்து துதிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து ஆராதிப்பதற்கு பராக் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பராக், BARAK, பராக், பாராக் என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாராக் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து ஆராதிப்பதாகும். ஆமென். சரி, இது எதை காட்டுகிறது? அதாவது கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு இப்படி கர்த்தரை ஆராதிப்பது என்பது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தை, நம்முடைய முழு வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதை குறிக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? நம்முடைய முழு சரீரத்தையும், நம்முடைய முழு வாழ்க்கையையும், நம்முடைய முழு குடும்பத்தையும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதை இது குறிக்கிறது. அவருக்கு மரியாதையை செலுத்துவதை குறிக்கிறது. அவரை வணங்குவதை குறிக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே சில வேளைகளில் ஒரு பெரிய ஆள் வர்றாரு, வந்த உடனே வாங்க சார் தலை என்ன செய்கிறாங்க, குனிஞ்சு வாங்க சார் சொல்கிறாங்க. அது எதை காட்டுகிறது? இவங்க என்ன செய்கிறாங்க? மதிக்கிறாங்க என்பதை காட்டுகிறது. அப்போ இந்த முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து இவ்விதமாய் ஆராதிப்பது என்பது கர்த்தருக்கு மரியாதையை செலுத்துவதை அது என்ன செய்கிறது? காட்டுகிறது. கர்த்தரை வணங்குவதை, கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்துவதை அது என்ன செய்கிறது? குறிக்கிறது. ஆகவே சில வேளைகளிலே பாருங்க, ஒரு மாதிரியா ரஃப் அண்ட் டஃப்பாக நிற்காம, எப்படி நிற்காம, ரஃப் அண்ட் டஃப்பாக நிற்காம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்தி, ஆமென், கர்த்தரை பணிந்து அவரை வணங்கி அவருக்கு மரியாதை செலுத்தி நாம் ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். நாம் ஏன் அவருக்கு முன்பாக இவ்விதமாய் தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால், நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த நதி, ஆறுகள் இதுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, தண்ணியில் வற்றினதுக்கு பிறகு அங்கே போனீங்கன்னா கல்லெல்லாம் கிடக்கும் நிறையா. பார்த்துருக்கீங்களா? கல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உருண்டை உருண்டையாக கிடக்கும். உருண்டை உருண்டையாக கிடக்கும். ஆக்சுவலாக அந்த கல் வந்து உருண்டையெல்லாம் இல்லை முதல்ல. அது ஊசி மாதிரி ஈக்கியா இப்படி 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 ஒரு மாதிரி குத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி இது ரவுண்ட் ஆகிடுச்சு, உருண்டை ஆகிடுச்சு? பாலிஸாக இருக்கும் இல்லையா? பாலிஸாக இருக்கும். இதில் எப்படி ஆச்சுன்னா, தண்ணி வரும் பொழுது
அப்படியே உருண்டு 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 ஒரு கல்லாக உருண்டு 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 உரசி 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 இப்படியே பல நாட்கள் ஆகி உருண்டு 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 போய் அது எப்படி இருக்குது, அந்த சேஃப்க்கு வந்துருச்சு. நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது வைகை ஆற்றுக்குள்ளே போய் இந்த மாதிரி கல்லெல்லாம் பறக்கிறது. ஏன்னா கோலி குண்டு விளையாடுறதுக்கு பதிலாக அதை எடுக்கிறது. அந்த கவட்டை வச்சு குருவிலாம் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி கல்லெல்லாம் போய் தேடி தேடி என்ன செய்கிறது, அந்த பைக்கில் பரட்டி போடுறது. நல்லா கவனிங்க, இந்த கல் எப்படி வந்துச்சு தெரியுமா? பல நாட்களாக அப்படியே உருண்டு உருண்டு தேய்மானமாகி. கவனிங்க, அது நல்லா உருண்டை ஆன கல்லை தான் தாவீது இருக்கிறானே அவன் போய் பிறகிட்டு வந்தான். 5 கூழாங்கல். எத்தனை கல்? 5 கூழாங்கல்ல தாவீது போய் எடுத்துட்டு வந்தான். யார் அடிக்கிறதுக்கு? கோலியாத்தை அடிக்கிறதுக்கு. அங்க போறான் கரெக்டா. அப்ப கர்த்தர் யாரை திரும்ப பயன்படுத்துவாரு? கர்த்தர் யாரை தெரியுமா பயன்படுத்துவார்? ஊழியத்தில், கர்த்தருடைய காரியத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் யாரை தெரியுமா கர்த்தர் உயர்த்துவார்? யாரை தெரியுமா ஆசீர்வாதத்தை உயர்த்துவார்? இந்த ரஃப் அண்ட் டப்பாக ஊசி மாதிரி குத்துற மாதிரி அப்படி இப்படின்லாம் இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தாழ்த்தி அவரை பாருங்க மதித்து கனப்படுத்தி அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து ஆராதிப்பது. ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டப்பாக நிற்காம கர்த்தருக்கு முன்பாக இறக்கமாக இருக்கிற ஆட்களை தான் யார் பயன்படுத்துவா? கர்த்தரே அவங்க போய் ஜெபம் பண்ணால் சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், பேய் பிசாசம் அலறி ஓடும். ஏன்னா இவங்க யார் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் தங்களை தாழ்த்தக்கூடியவர்கள், அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து எப்போதும் கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கிறவர்கள். இப்படி அவர்கள் வீட்டுக்குள்ளே ஆராதிப்பது வெளியில் யாருக்குமே தெரியாது. இவங்க போய் அங்கே ஜெபம் பண்ணும் போது அற்புத அடையாளங்கள் நடப்பது தான் யார் பார்க்குறாங்க? வெளியில் இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க. மக்களை பார்க்குறாங்க. அப்படியே அப்பா இந்த பிரதர் இந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணா என்ன மாதிரி அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. அப்படியே நம்மளும் என்ன செய்யும்? இதே மாதிரியே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அந்தரங்கத்தில் முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து எப்போதும் ஆராதித்து துதித்து கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து நடனமாடி ஸ்தோத்திரம் பண்ணி 2 கரங்களை உயர்த்தி 1 கரங்களை உயர்த்தி தாழ்த்தி சத்தத்தை உயர்த்தி இப்படிலாம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். எனவே வெளியில் எடுத்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதை ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஆகவே முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து ஆராதிப்பதை ஒரு மரியாதை குறைச்சலா, ஒரு தாழ்வான காரியமாக நினைக்கக்கூடாது. நம்மை உண்டாக்கின கர்த்தர், நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர், நம்மை வாழ வைத்த கர்த்தர், நமக்கு மூச்சை கொடுத்த கர்த்தர், அவருக்கு முன்பாக நாம் என்ன செய்கிறோம்? முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறோம். ஆமென். சரி, நாம் நம்மை அவருக்கு முன்பாக இவ்விதமாய் தாழ்த்தும் பொழுது, தாழ்த்தி ஆராதிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், இப்போ நான் சொன்னேன், கர்த்தர் நம்ம எடுத்து என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார். 2வதாக என்ன செய்கிறார் என்றால், சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். என்ன செய்கிறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். எதை அணிந்து கொள்ளுங்கள்? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தருக்கு முன்பாக அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து விடுதலையோடு ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபையை அளிக்கிறார். அதை மரியாதை குறைச்சல நினச்சிட்டு ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டப்பா நாங்கள் அப்படியே நிற்போம், அசையாமல் குத்துக்கள் மாதிரி நிற்போம். எல்லாம் இருக்கிறீங்களா? தாழ்த்தாதவங்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறது கிடையாது. எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்கும் பொழுது பாருங்க, அதிகமான கிருபை கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறார். ஆமென். யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு, தன்னை தாழ்த்தி அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். சரி, கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன், அதுதான் கிருபை. கிருபை என்றால் என்ன? கர்த்தர் ஒரு மனுஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி.
இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவன் அந்த மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு அபிஷேகம், ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை, ஒரு பொட்டன்ஷியல், ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சொல்றோம். ஆசீர்வாதம் என்ன? கடவுள் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த ஆசீர்வாதம் அந்த மனுஷன் மேல வரும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. அவன் போற இடத்துல காரியங்கள் வாய்க்குது, வெற்றி பெறுகிறான், சித்திக்கிறான், காரியங்கள் ஜெயம் எடுக்கிறான். தேவன் அந்த மனுஷன் மேல கிருபையை வைக்கிறார், ஆசீர்வாதத்தை வைக்கிறார், அந்த அபிஷேகத்தை வைக்கிறார், அந்த பலனை வைக்கிறார், அந்த பாருங்க ஞானத்தை வைக்கிறாரு, அந்த சக்தி, அந்த வல்லமை வைக்கிறாரு. அப்ப யாருக்கு தேவன் கிருபை அளிக்கிறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு, தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக ஆராதிக்கிறவர்களுக்கு, முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபையை அளிக்கிறார். மூன்றாவதாக என்ன? முதலாவதாக கர்த்தர் சிலர் எடுத்து பயன்படுத்துகிறார். இரண்டாவதாக என்ன? கிருபை அளிக்கிறார். மூன்றாவதாக என்ன? தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யுங்கள்? தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். அப்பொழுது அவர் உயர்த்துவார். எப்பொழுது அவர் உயர்த்துவார்? தாழ்த்தும் பொழுது. அப்ப யாரை கர்த்தர் உயர்த்துகிறார்? தாழ்த்துகிறவர்களை. கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர்களை, கர்த்தருக்கு முன்பாக தங்களை உயர்த்துகிறவர்கள் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர்களை. இன்றைக்கு பாருங்க, உயர்வுக்காக, பதவிக்காக, அந்த சேர்ல நான் உட்காருன்றதுக்காக மனுஷன் என்னென்ன பண்றான் பாருங்க. அடுத்தவன் காலை வாரி விட்டு, ஒரு பைக்கு 10 பை சொல்லி, லஞ்சம் கொடுத்து, இதை பண்ணி அதை பண்ணி, இவனை போட்டு விட்டு அவனை போட்டு விட்டு இவனை கீழே இறக்கி விட்டு அடுத்தவனுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி, எப்படியாவது நம்ம போய் அங்கே என்ன செஞ்சிடணும்? அந்த சேரில் உக்காந்துடணும், எப்படியாவது அந்த பதவியை பிடிச்சிடணும், எப்படியாவது உயர்வு அடைஞ்சிடணும். எல்லாம் இருக்கிறீங்களா? மனுஷன் உயர்வுக்காக அலைஞ்சு திரிகிறத இன்னைக்கு பார்க்குறோம். அதுக்காக கழுத்தை வெட்டுறான், காதை வெட்டுறான், மூக்கை இருக்கிறான், காலை வெட்டுறான், குடும்பத்தவே என்ன செய்கிறான்? அழிக்கிறான். எதுக்காக? உயர்வுக்காக. உயர்வுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்கிற ஆட்களை பாருங்க இந்த உலகத்தில் நான் பார்க்கிறோம். மனுஷன் பாருங்க, உயர்வுக்காக யாருடைய காலில் விழுகிறான் பாருங்க. ஆமாவா இல்லையா? உயர்வுக்காகங்க எப்படியாவது அந்த போஸ்டிங் வாங்கிடணும், எப்படியாவது அந்த பதவிக்கு நான் வந்துடணும், காலில் விழுந்துடுறான் பாருங்க. நம்ம இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியவேதத்தில் நான் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. எவன் காலில் நான் விழமாட்டேன். அந்த இடத்துக்கு வரணும். யார் காலில் என்ன செய்ய மாட்டேன்? நான் விழமாட்டேன். என் தேவனுடைய பாதத்தை பணிந்து கொள்வேன், தேவனுடைய காலில் விழுவேன், தேவனுடைய பிரசனத்தில் விழுந்து கிடப்பேனே தவிர எவன் காலில் என்ன செய்ய மாட்டேன்? விழுந்து கிடக்க மாட்டேன். பதவிக்காகவோ, பேருக்காகவோ, புகழுக்காகவோ, பணத்துக்காகவோ, காசுக்காகவோ, சொத்துக்காகவோ, அதுக்காகவோ யாரு காலில் என்ன செய்ய மாட்டேன் நான். இப்படிப்பட்ட தீர்மானங்கள் உள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுத்து அதில் வைராக்கியமாக நிற்கணும், உறுதியாக நிற்கணும். யாரு காலில் விழ மாட்டேன். மற்றவங்கள நான் நேசிக்கிறேன், அன்பு கூறுறேன், அவங்கள மதிக்கிறேன், அவங்கள கனப்படுத்துகிறேன். ஆமென். ஆனால் காலில் என்ன செய்ய மாட்டேன்? விழமாட்டேன். எதுக்காக? உயர்வுக்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியவேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். ஆகவே உங்களுக்கு உயர்வு வேணுமா? நீங்கள் மேல நிலைக்கு வரணுமா? நான் சொல்கிறேன், தேவ பிரசனத்தில் உங்களை தாழ்த்துங்க. தேவ பிரசனத்தில் உங்களை தாழ்த்துங்க. தேவ பிரசனத்தில் முழங்கால் படியிட்டு பணிந்து குடிந்து கர்த்தரை ஆராதித்து அவருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் செய்வார், உங்களை உயர்த்துவார். ஆமென். விதமாய் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி வரும் பொழுது உயர்வு நம்மளை தேடி வரும். ஆமென். யெகோவா ஷிம்ராத் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். வீட்டு வாசலை வந்து கதவை தட்டுவாங்க. ஆப்பா ராஜா, உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம், உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம்.
வாங்க வந்து உட்காருங்க, இந்த சீட்டை உங்களுக்கு தான், இந்த போஸ்டிங் உங்களுக்கு தான். எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த போஸ்டிங் உங்களுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்குது, வாங்க உட்காருங்க, கையெழுத்தை போடுங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் பாருங்கள் தாழ்த்தி, எப்போது கர்த்தருக்கு முன்பாக அர்ப்பணித்து பணிந்து குனிந்து எப்போது கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்தில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுங்கள். நான் சொல்லுகிறேன், உயர்வு உங்களை தேடி வரும், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், பணம் உங்களை தேடி வரும், ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும், வெற்றி உங்களை தேடி வரும், வாழ்வு உங்களை தேடி வரும். மக்கள் பாருங்கள், இன்றைக்கி அலைஞ்சு திரிகிறத பார்க்குறோம். அவங்க காலை பிடிச்சிட்டா போதும், இவங்க காலை பிடிச்சிட்டா போதும், இவங்க காலில் விழுந்துருவோம், அவங்க காலில் விழுந்துருவோம், இவங்க கையை பிடிச்சிருவோம். ஐயா உங்கள் கையை காலாக நினச்சி விழுகிறேயா? பார்த்துருக்கிறீங்களா? கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். உயர்வு உங்களை தேடி என்ன செய்யும்? வர ஆரம்பிக்கும். சத்திய வேதத்திலே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு யாருடைய காலையும் விழலை, உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் இருக்கிறீங்களா? யோசேப்பு யாருடைய காலில் விழலைங்க. இங்கிருந்து அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். காசுக்காக வித்துவிட்டான் கூட பிறந்தவன். ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க வித்துட்டான், அடிமையாக கொண்டு போகப்படுறான். அடிமையாக அங்கே போய் போத்திபார் வீட்டில் வேலை பார்க்குறான். யாருடைய காலில் விழலை. டைம் ஒன்ஸ் பாருங்க, டைம் ஒன்ஸ் பாருங்க. எல்லாவற்றுக்கு மேலே அங்கே போய் என்ன செய்ய, சிங்காசனத்தில் உட்காடுறான். அந்த நாட்டுடைய பிரதமராக உட்காடுறான் பாருங்க. எல்லாம் இவனுக்கு கீழே, எல்லாம் அடி பண்ணிறான், தெண்டரிட்டு பண்ணிறார்கள் எல்லாரும். யோசேப்பா பயந்து நடுங்குகிறார்கள். அப்படிப்பட்ட எட்டி பிடிக்க முடியாத உயர்வு. சத்தியவேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா என்ன செய்வார்? பலனளிப்பார். ஆகவே அந்தரங்கத்திலே நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா வெளியரங்கமாய் கர்த்தர் செய்வார், பலனளிப்பார். அந்தரங்கத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, கர்த்தருக்கு முன்பாய் பணிந்து குனிந்து, கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்தி, எப்போது கர்த்தரை ஆராதிக்கிறவராய், எப்போது கர்த்தரை புகழுகிறவராய், எப்போதும் வாயத்திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவராய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். உலகத்தின் பாடல்களை பாடக்கூடாது. சினிமா பாட்டு அந்த பாட்டெலாம் பாடிக்கிட்டு ததிகிணத்தை போடிக்கிட்டு ஆடிக்கிட்டு உருண்டுக்கிட்டு பறந்துக்கிட்டு பாத்திரத்தை பண்ணலாம் டக்கு டக்குன்னு எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தட்டுக்கிட்டுலாம் கரண்டிலாம் தூக்கி சில ஆட்களை பார்த்தீங்களா, எடுத்து மட்டும் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறது சினிமா பாட்டுக்கு. எல்லாத்தையும் பிடிங்க எரிஞ்சிட்டு, கர்த்தாவே உம்முடைய பாடலை மாத்திரத்தை என்ன செய்வேன்? நான் பாடுவேன் ஆண்டவரே. விதமாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் உயர்வுகள் உங்களை தேடி என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வர ஆரம்பிக்கிறது. சத்திய வேதத்திலே தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது யாருடைய காலில் என்ன செய்யலை? விழலை. பாருங்க, யாருடைய காலில் விழலை? உயர்வு தேடி வருகிறது. இஸ்ரவேல் மக்கள், யூதா மக்கள்லாம் வர்றாங்க. அப்பா ராஜா, காட்டுக்குள்ளே இருந்தது போதும், வந்து சிங்காசனத்தில் என்ன செய்யும்? உட்காரும். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் உம்மத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ ரெண்டு எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறீரு. கர்த்தர் உண்மை தான் அபிஷேகம் பண்ணினாரு, கர்த்தர் உண்மை தான் தெரிந்து கொண்டாரு. சவுலை தள்ளிட்டாரு, நீர் தான் சிங்காசனத்தில் வந்து உட்காரணும், வாங்க உட்காருங்க. உயர்வு எப்படி தேடி வருது பாருங்க. சத்திய வேதத்திலே தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேல் யாருடைய காலில் என்ன செய்யலை? விழலை. அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த யோசேப்பு, இந்த தானியேல், இவங்க ரெண்டு பேரும் அந்நிய தேசத்துக்காரர்கள். தாவீதாவதும் அந்த தேசத்தில் பிறந்து வளர்ந்தவன், அந்த தேசத்தினுடைய குடிமகன். இந்த யோசேப்பு அடிமையை கொண்டு போகப்படுகிறான். பாஷை வேற, வேற கலாச்சாரம், வேற மொழி, வேற பழக்க வழக்கங்கள், எல்லாமே வேற. தானியேல் அப்படித்தான். வேறுங்க, வேற இடத்துக்கு வர்றான், பாபிலோனுக்கு வர்றான், எல்லாமே வேற. ஆனாலும் கூட அந்த சமயத்திலையும் கூட அவர்கள் யாருடைய காலில் உயர்வுக்காக, பணத்துக்காக, காசுக்காக, பேருக்காக, புகழுக்காக, அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், மற்றவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் இங்கே என்ன செய்ய முடியும்? பொழப்பு நடத்த. உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா? இன்னைக்கு போகிறாங்க கோயம்புத்தூர், திருப்பூருக்குலாம் வேலைக்கு போகிறாங்க, சென்னைக்கெலாம் போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற ஆட்கள் என்ன செய்கிறது? தாஜா பண்ணிக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அப்போ தான் நமக்கு ஏதாவது எல்லாம் இருக்கிறீங்களா? ரெண்டு பேரும் பாருங்க, இப்படிலாம் வளைஞ்சு குழஞ்செல்லாம் போகலை. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு சாப்பிட மாட்டேன், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு உண்மையாக இருக்க சொல்லி, அவ்வளவுதான்.
அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, வைராக்கியமாக நிற்கிறாங்க பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாங்க பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? யாருடைய காலில் விழல? உயர்வு தேடி வந்தது, ஆசீர்வாதம் தேடி வந்தது, பதவிகள் தேடி வந்தது, வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் வருது பாருங்க. பணிவிடைக்காரிகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? வர்றார்கள். எனவே எப்போது கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி அவரை ஆராதித்தார்கள். எனவே உயர்வு தேடி வந்தது. எனவே அடிக்கடி கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி அவரை நீங்கள் துதியுங்கள். நான் சொல்லுகிறேன், உயர்வு உங்களை தேடி வரும், வாழ்வு உங்களை தேடி வரும், ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும், வெற்றி உங்களை தேடி வரும். அவர் நாமம் யெகோவா ஷிம்ராத். அவரே நம்முடைய கீதமானவர், அவரே நம்முடைய பாடலானவர். The Lord is my song. ஆமென். மீதமுள்ள காரியத்தை அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். எல்லாரும் எளிமை நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் மாறுங்கள். எந்த மனுஷனுக்கு முன்னாடி போய் நிற்க வேணாம், கர்த்தருக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மார்த்தார் மரியாதை குறித்து நாம் பார்க்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய பிரசனத்தில் அமர்ந்து வசனத்தை கேளுங்க. அவருடைய பிரசனத்தில் அமர்ந்து அவரை ஆராதித்து கொண்டே இருங்கள். கர்த்தரை குறித்தான பாடல்கள் உங்களுடைய வாயிலே வந்து கொண்டே இருக்கட்டும். நான் சொல்கிறேன், உயர்வு உங்களை தேடி வரும், வெற்றி உங்களை தேடி வரும், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆசீர்வாதத்துக்காக, பணத்துக்காகவோ, ஐஸ்வர்யத்துக்காகவோ, பேருக்காக, புகழுக்காக எங்கே நீங்கள் ஓடி திரிய வேணாம். 8 மணி நேரம் மாத்திரம் நீங்கள் வேலை பார்த்தா போதும். மனிதர்களை மதிக்க வேண்டிய அளவுக்கு நீங்கள் மதித்தா போதும். யாருடைய காலில் நீங்கள் விழ வேணாம். எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஷிம்ராத்தே, நீரே எங்களுடைய பாடல், நீரே எங்களுடைய கீதம் ஆண்டவரே. வேறு எதையும் நாங்கள் பாட போகிறது கிடையாது. உம்மைத்தான் நாங்கள் பாட போகிறோம், உம்மைத்தான் நாங்கள் துதிக்க போகிறோம், உம்மைத்தான் நாங்கள் ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாயில் பாடல் வந்துச்சுன்னா அது உம்மை குறித்தான பாடல்கள் தான் அது இருக்க வேண்டுமே கர்த்தாவே. ஓ தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு முன்பாக கர்த்தாவே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, நாங்கள் என்கிற அந்த கிரீடத்தை கலட்டி உம்முடைய பிரசன்னத்தில் வச்சு கர்த்தா உம்மை ஆராதித்து உம்மை துதிக்க கர்த்தாவே இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே. ஓ எங்களை உண்டாக்கின தேவனே, எங்களை சிருஷ்டித்த தேவனே, எங்களை படைத்தவரே, தாயின் கற்பத்திலே எங்களை தாங்கினவரே, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஆராதிப்பதை குறித்து கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் கேட்டோமே. இந்த சத்தியங்கள் எங்களுக்குள்ளே வெளிப்பாடாய் வெளிச்சமாய் மாறட்டும். தேவனே, உம்மை ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, உமக்கு முன்பாய் தாழ்த்தும் பொழுது உயர்வு தேடி வந்ததாக சத்தியவேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தாவை நீர் மாறாதவராய் இருக்கிறீர். உமக்கு முன்பாய் தாழ்த்தும் பொழுது, தாழ்த்தி ஆராதிக்கும் பொழுது கர்த்தாவை நீர் உயர்த்துகிறீர், கிருபை அதிகமாய் அளிக்கிறீர். ஓ தேவனே, எடுத்து பயன்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இன்னும் அதிகமான கிருபை அருளுவீராக, உயர்த்துவீராக. உடைய திட்டங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். நீரே பெலன், நீரே அடைக்கலம், நீரே கோட்டை. எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.